பொண்ணு பார்த்துட்டாரு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. நிச்சயத்துக்கான டேட்ஸ் வச்சுட்டாங்க. எல்லாம் ஃபிக்ஸ் ஆன பிறகு இனிமே பேசினா தப்பு இல்லை. எங்க அக்காவும் அக்கா மாப்பிள்ளையும் அதே மாதிரி கேப்டனோட அண்ணியும் சொன்னாங்க. கேப்டன் சொன்னாங்க, ஐயோ அப்படிலாம் பேசக்கூடாது, ரொம்ப மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் கலாச்சாரத்தை மதிக்கக்கூடியவர். பெரியவங்க சேர்ந்து போன்ல கனெக்ட் பண்றாங்க, கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் கால். நீங்க பேசுனீங்களா அவர் பேசினாரா? நான் பேசலையே, பையன் கை கால்லாம் நடுங்குது எனக்கு தான். எங்க நான் பேசுறது, போன் வாங்குற ரிசீவர் காதுல வைக்கிற கை நடுங்கிட்டே இருக்கு. ஹலோ அப்படின்னாரு அந்த பேஸ் வாய்ஸ். அவ்வளவுதான், அதுலயே நான் ஆஃப் ஆயிட்டேன். நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னா, நல்லா இருக்கேன். எடுத்தவனே அவர் எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸ், தமிழ் அந்த உச்சரிப்பு, அந்த தமிழ் மீது ஆனா அந்த முஸ்லிமையும் இந்துக்களையும் பிரிக்க முடியலன்னு அப்ப நினைச்சா வெள்ளக்காரன். இவனை எப்படிடா பிடிக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் அந்த வெள்ளக்காரன் முதல்ல கல்கத்தால ஆரம்பிச்சான். இந்த பக்கம் பார்த்தா பங்களாதேஷ், அந்த பக்கம் பார்த்தா பாகிஸ்தான், நடுவில் இந்தியா. இங்க தாண்டா துண்டாடணும்னு பிளான் பண்ணான். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த அரசியல் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. தேவையில்லாம நம்மளுக்கு தேவையே கிடையாதுங்கிறது என்னுடைய வாதம். நாம எல்லாரும் அண்ணன் தம்பி, இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும். யார் நான் தெரியாம கேட்கிறேன், இன்ன ஜாதியில பிறக்கணும், இன்ன மதத்துல பிறக்கணும்னா நீங்க கேட்டு பிறந்தீங்க கிடையாது. ஆண்டவன் தூக்கி நம்மளை படைக்கிறான். புகழ் வாழியவே. எதுக்கு நான் இப்படியே கையை காட்டா நாக்க துருத்தக்கூடாது. சட்ட புஸ்தகத்துல கையை காட்டக்கூடாது, நாக்க துருத்தக்கூடாதுன்னு எதிரிமே. எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? சரி, இனிமே எப்படின்னா எனக்கு ரொம்ப திமிரா விஜயகாந்த் நிக்கிறேன். என்னையா இப்படி நிக்கூட, அப்ப இப்படிதான் நிக்கணும்னு இப்படி நிற்கிறேன், எப்படிதான் நிக்கிறது? எதையும் சட்டம் நான் இப்ப இப்படியே நின்றுக்கிட்டு எந்திரிக்குமா, வணக்கங்க, இனிமே சொல்லுங்க இல்லங்க, ரைட்ல நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க, அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க, அது எனக்கு சொல்லி கொடுக்கு. நீங்களே அது எனக்கு போதும். என்னையும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 4 பேத்துக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த தர்மத்தில் நான் தெரிவேன். நான் மறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் மறையல, உங்களை விட்டு போக மாட்டேன். என் மக்கள் மனதில் எப்பவும் நான் இருப்பேன். அந்த தெய்வத்தோடையும் என் மக்களோடையும் இணைந்திருப்பேன் சொன்னேன். நான் இணைந்து இருப்பேன், உங்களோடு தான் இருப்பேன் என்று சொல்றேன். மக்களே சொல்லுவேன், நான் எடுத்த அந்த சபதத்தை நீங்கள் நிறைவேற்றணும் என்று அந்த தெய்வத்திடம் வேண்டுகிறேன்.
உங்களுக்கு அந்த தில்லையும் அந்த தைரியத்தையும் கொடுப்பேன். கண்டிப்பாக வர இருக்கிற தேர்தலில் நீங்க அதை காட்டணும் கேட்டுக்கிட்டு அடுத்து நான் வருகிறேன். வேற நீங்க கைதட்டுறங்கிறதுக்காக ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்போடு கேட்டுக்கிறேன்.